26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் மாலை 3:53 மணி வரையிலும் திருத்தியை, அதற்கு பின்பு சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரங்கள் இரவு 9:19 மணி வரையிலும் உத்திரட்டாதி, அதற்கு பின்பு ரேவதி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு 9:19 மணி வரையிலும் மகம், பின்பு பூரம். காரிய தடைகள் விலக, செல்வ வளம் சேர வாராகி மந்திரபீடம் மற்றும் சக்தி விகடன் இணைந்து நடத்தும் சனி பெயர்ச்சி ஹோமம். இதில் நீங்களும் சங்கல்பம் செய்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை பார்க்கவும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அலைச்சல்கள் மற்றும் சற்று செலவுகளும் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த வெள்ளிக்கிழமை அமைகிறது. இன்றைய நாளில் உங்களினுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். இது சுப செலவாகவும் அமைகிறது. இன்று பங்குச்சந்தையின் முதலீடுகள் மற்றும் மற்ற முதலீடுகளை தவிர்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாகவே அமைகிறது. ஒரு கால சர்ப்ப தோஷத்தின் அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த நாளில் மேஷராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமை புற்று இருக்கக்கூடிய அம்மன் ஆலய வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். ராகு காலத்தில் துர்க்கையை வணங்குவதும் இன்று உங்களுக்கு மனக்குழப்பங்களை தீர்க்கும். ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகளும் நிறைவேறும். இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக உங்கள் பொருளாதார நிலைமைகள் மற்றும் நீங்கள் வாங்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவற்றை பேசி தீர்க்கலாம். இன்று உங்கள் நண்பர்களின் உதவி உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் அலுவலகத்தில் பொறுப்புகளை அதிகரிக்கலாம். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் மற்றும் பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் இது போன்றவற்றில் மனதில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களினுடைய குழந்தைகள் மூலமாக இன்று பெருமைகள் மற்றும் குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். குடும்ப அமைதி மற்றும் சந்தோஷம், அலுவலகத்தில் நல்ல ஒரு மன திருப்தி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் புத பகவான் ராகு மற்றும் சூரியன் சுக்கிரனுடன் இணைந்திருப்பது இவர்களுக்கு பாக்கியத்தில் நல்ல ஒரு மன நிறைவை தரும். இன்று பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. சுமங்கலி பெண்கள் இன்று சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பதும் மற்றும் இன்று மகாலட்சுமிக்கு பூஜை செய்வதும், மேலும் இந்த பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளில் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் அதிகரிக்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். ஆன்மீகவாதிகளோ அல்லது ஆன்மீக தலைவர்களையோ சந்திப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிறைவையும் கொடுக்கலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அலைச்சலை கொடுத்தாலும் கூட பாக்கியத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் இன்று மன நிறைவை கொடுப்பார். கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் இன்றைய நாளில் உங்களுக்கு பாக்கியத்தில் அமர்ந்திருக்கிறார். இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் காத்திருக்கிறது. புதிய மனிதர்களினுடைய சந்திப்பு, இவர் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள் பேசுவது, புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது இது போன்ற விஷயங்களில் இன்று உங்களுக்கு மன நிறைவு உண்டு. பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்று கைகூடும். வியாபார தொடக்கங்கள் மற்றும் கையெழுத்திடுவது, ஒப்பந்தங்கள் செய்வது இது அனைத்தும் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கலாம். பொருளாதாரத்திலேயும் இன்றைய நாளில் உங்களினுடைய பொருளாதார நிலைமை உயரும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது போன்றவற்றிலும் இன்று மாலை நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில மாற்றங்கள் நல்ல ஒரு வெற்றியை தரும். சிம்மராசி நேயர்கள், மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று சற்று மனதில் குழப்பத்தை கொடுக்கலாம். மகம் பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும். பல நாட்களாக உங்களினுடைய
உடன் பிறந்தோர்களிடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்களும் இன்று பேசி தீர்க்கப்படும். மாலை நேரத்தில் அரிசி தானம் செய்து இந்த சந்திராஷ்டம தோஷத்திற்கு சிவன் ஆலய வழிபாடை மேற்கொள்ள இந்த நாள் சிறப்பாகவே அமையும். கன்னிராசி நேயர்கள், ராசிநாதன் புத பகவான் ராகுவுடன் சஞ்சாரம் செய்கிறார். பேசக்கூடிய விஷயங்கள், நினைக்கக்கூடிய விஷயங்களில் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு இதனால் புத்தி தடுமாற்றங்களும் ஏற்படலாம். முக்கிய முடிவுகள் எடுப்பது, குடும்பம் சம்பந்தப்பட்டது, வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களினுடைய ஆசானின் அறிவுரைகளை கேட்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பெருமாள் ஆலய வழிபாடு மிகவும் சிறந்தது. ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளை இன்றைய நாளில் வணங்க ராகு கேத்துவினால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் தீரும். இன்று விநாயக பெருமானுக்கும் விளக்கேற்றி வழிபாடு செய்வதனால் அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தீர்வுகள் உண்டு. துலாம் ராசி அன்பர்கள், இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம். பலவிதமான செலவுகள் காத்திருக்கிறது. இந்த செலவுகள் உங்கள் பிள்ளைகள் மூலமாக அமையலாம். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இன்று இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை. ஒரு சிலருக்கு உங்களினுடைய பொருள் களவு போவதோ அல்லது உங்களினுடைய உடைமைகள் தொலைந்து போவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. இதனால் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்களில் கவனம் அதிகம் தேவை. மறதியின் காரணமாகவோ அல்லது உங்களினுடைய பதட்டத்தின் காரணமாகவோ சம்பவங்கள் நிகழலாம். காலை வேளையில் மனம் அமைதி பெற நீங்கள் யோகா பயிற்சி செய்வதோ அல்லது ஆலயங்களுக்கு சென்று இறைவனுக்கு பால் அபிஷேகம் செய்வதனால் மனக்குழப்பங்கள் தீரும். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று ராசிநாதன் செவ்வாய் உச்சபலம் பெற்று 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு யோகம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. நீங்கள் பல நாட்களாக முயற்சி செய்தோ அல்லது உங்கள் கனவுகளோ இன்று நிறைவேறும். இன்றைய நாளில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் இன்று குடும்பத்தில் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த பிரிவினைகள் இன்று சரியாகும். தனுசு ராசிக்காரர்கள், ராசிநாதன் குரு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது திருமண தடைகளை இன்று ஒரு சிலருக்கு விலக்கும். திருமணங்கள் பேசுவதோ அல்லது அதற்கான முயற்சிகளோ உங்களுக்கு வெற்றியை தரலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் சாதகமாக அமைகிறது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உறவுகளால் நன்மைகள் ஏற்படும். 4க்குடைய குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பதனால் இன்று விட்டுப்போன திருமண பேச்சுகள், சுபங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. உற்றார் உறவினர்களிடத்தில் இன்று அனுசரித்து சென்றால் இந்த நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல மகத்தான நாளாகவே அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவையும் அன்பையும் தருவார்கள். வீடு வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு அமையும். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களில் இன்று நன்மையை தரக்கூடியதாகவே அமைகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று ஆன்மீக ஆர்வங்கள் மற்றும் ஆலய தரிசனங்களும் மனதிற்கு நிறைவை தரும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இன்று உங்களினுடைய முயற்சிகள் வெற்றி மற்றும் கனவுகள் நிறைவாகக்கூடிய நாளாக அமைகிறது. கும்பராசி அன்பர்கள், குடும்பத்தில் சுபங்கள் பேசப்படும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று அனுகூலமாக இருப்பார். தனஸ்தானத்தில் மற்றும் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் குடும்பத்தில் சுபத்தை கொடுப்பார். பிள்ளைகளினால் மன உளைச்சல்கள் இருந்தவர்களுக்கு இன்று அதிலிருந்து விடுதலை கண்டிப்பாக உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் பல வகையான மாற்றங்களை இன்று நீங்கள் பார்க்கலாம். இதுநாள் வரையில் ஏமாற்றங்களாக இருந்து வந்த விஷயங்கள் இன்று எதிர்பார்ப்புகளில் வெற்றிகள் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நினைத்த காரியம் ஜெயமாகும். மீனராசி அன்பர்கள், இன்று செலவுகள் அதிகம் காத்திருக்கிறது. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு செலவுகளை அதிகம் கொடுப்பார். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவினர்களின் வருகை இன்று சலசலப்பை ஏற்படுத்தும். ஆகையினால் குடும்ப விஷயங்களை, விவகாரங்களை விவாதம் செய்யாமல் இருப்பது நல்லது. இன்று பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பண வசதிகள் இன்று பெருகும்.
இன்றைய நாளில் மீனராசி அன்பர்கள் பங்குச்சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி மற்றும் சந்தோஷம் இருக்க காலை வேளையில் விநாயகரை வழிபாடு செய்யலாம். எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. மீனராசி நேயர்களுக்கு நீண்ட நாளாக சந்திக்க வேண்டியிருந்த நபர்களை இன்றைய நாளில் சந்திக்கும் பொழுது வியாபார பேச்சுவார்த்தைகள் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு வெற்றியை பார்க்கலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.